ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் இட்லி மாவில் இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டா ரொம்பவும் சாஃப்டாக வரும் பணியாரம். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மாவோடு சேர்த்துடலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடலாம். வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்த உடனே இதை நாம் வச்சுருக்கிற மாவில் வடிகட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழிப்பணியாரத்துக்கு மாவு தயாராகிருச்சு. இப்போ பணியாரம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பணியார சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். சுற்றி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்த உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அப்படின்னா தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான இனிப்பு குழிப்பணியாரம் தயாராகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரியே இட்லி மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.